வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வெளியான ஒரு பத்திரிகை செய்தியை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்ட முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோ என்னன்றது இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உண்டான தேர்வு தேதிகளை தற்சமயம் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி தேர்வு தேதிகள் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா, நவம்பர் 1 மற்றும் 2 இருந்ததை நவம்பர் 15, 16 அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த பாஸ் மதிப்பெண்களுடைய விகிதத்தை குறைப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கு. இந்த டைமில் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசிரியர் தகுதி தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்களுடைய விகிதச்சாரியை ரொம்ப கம்மியாக குறைக்க போகிறாங்க. ஸோ பாஸ் மதிப்பெண்கள் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் ஓகேங்களா 75. ஸோ ஆல்ரெடி 82.5ன்றதை 75ஆக மாற்றுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பாஸ் மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால் பாஸ் மதிப்பெண்களுடைய விகிதம் கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக குறைக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த செய்திகள் எல்லாமே நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஓய்வூதிய குழு அமைக்க அறிக்கை என்னாச்சு? அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து அமைக்கப்பட்ட ககன்தீப் பேடி தலைமையிலான குழு செயல்பாடுகளை அரசு விரைந்து தெரிவிக்கப்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் இவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1க்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ டிட்டா ஜாக்கு உள்ளிட்ட தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட 80 சங்கங்கள் நீண்ட நாட்களாகவே போராடிட்டு வராங்க. ஸோ இந்த சங்கங்கள் எல்லாமே இந்த நிலையில் போராடிட்டு வர நிலையில் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து அமைக்கப்பட்ட இந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கத்திடம் 4 நாட்கள் கருத்துக்களை கேட்கொள்வதாக தகவல் வந்திருக்குங்க. இது தொடர்பாக சில தகவல்களும் நமக்கு வெளியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெறும் அமைச்சு பணியாளர்களின் கல்வி தகுதியை உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை இந்த தகவலை போட்டிருக்காங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியராக யாராவது இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அமைச்சு பணியாளர்கள் 2% ஆல்ரெடி கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த பிடிபிஜியோடைய 2% கேஸ் பார்த்திங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்கிற டைமில் இப்போ இந்த மாதிரி பட்டதாரி ஆசிரியராக பதவி பெறும் அமைச்சு பணியாளர்களின் கல்வி தகுதியை ப்ராப்பராக செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரே டைமில் சைமல்டேனியஸ் டிகிரி யாராவது படிச்சிருக்காங்களா? ஸோ 10th 12th +2 இந்த மாதிரி கண்டிஷன் படிக்காமல் டிப்ளமோ படிச்சிருக்காங்களா? இந்த மாதிரி இந்த எலிஜிபிலிட்டியிலேருந்து அவங்க இறைக்கப்படும். ஸோ பட்டதாரி ஆசிரியராக பதவி பெறும் அமைச்சு பணியாளர்களின் கல்வி தகுதியை சரிபார்க்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் உள்ள 2% காலியிடங்கள் அத்துறையின் அமைச்சு பணியாளர்களின் பதவி உயர்வு மூலமாக நிரப்பப்பட்டு வருகிறதுங்க. அதன்படி நடப்பாண்டு அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் தமிழ் ஆசிரியருக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அதன்படி டெட்டரில் தேர்ச்சி பெற்ற 151 அமைச்சு பணியாளர்களுக்கு கலந்தாய்வு மூலமாக பட்டதாரி ஆசிரியர் பதவி வழங்கப்பட்டதுங்க. அவர்களுக்கு உடனடியாக பணி விடைப்பு செய்ய பள்ளிக்கல்வித்துறை அறிவித்து செஞ்சுருக்காங்க. அவ்வாறு பணிவிடைப்பு செய்யும் பொழுது பட்டதாரி ஆசிரியர் பதவிக்குரிய கல்வி தகுதியை அவர்கள் பெற்றுள்ளனர் என்பதை உறுதி செய்ய வேண்டும். பிற மாநிலங்களில் ஆவணாங்க இருந்தாலும் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும். அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இந்த தகவல் வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2013 பேட்சுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்னும் ஓரிரு தினங்களில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி வர காத்துட்ருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரமும் நமக்கு விரைவில் வர இருக்குது. இதற்கு உண்டான அப்டேட்டு விரைவில் நம்ம பார்க்கலாம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிட்டு வராருங்க. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் குறித்து முதல்வரோட பேசுறதாக தகவல் வந்திருக்கு. 2013 டெட் பேட்சுக்கு உண்டான பாஸ்புண்டான போஸ்டிங்கும் போட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வெளியான ஒரு பத்திரிகை செய்தியை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்ட முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோ என்னன்றதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்குண்டான தேர்வு தேதிகளை தற்சமயம் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி தேர்வு தேதிகள் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா, நவம்பர் 1 மற்றும் 2 இருந்ததை நவம்பர் 15, 16 அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த பாஸ் மதிப்பெண்களுடைய விகிதத்தை குறைப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கு. இந்த டைமில் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசிரியர் தகுதி தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்களுடைய விகிதச்சாரியை ரொம்ப கம்மியாக குறைக்க போகிறாங்க. ஸோ பாஸ் மதிப்பெண்கள் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் ஓகேங்களா 75. ஸோ ஆல்ரெடி 82.5ன்றதை 75ஆக மாற்றுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பாஸ் மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால் பாஸ் மதிப்பெண்களுடைய விகிதம் கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக குறைக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த செய்திகள் எல்லாமே நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஓய்வூதிய குழு அமைக்க அறிக்கை என்னாச்சு? அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து அமைக்கப்பட்ட ரகன்சிப் பேடி தலைமையிலான குழு செயல்பாடுகளை அரசு விரைந்து தெரிவிக்கப்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் இவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1க்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ டிட்டா ஜாக்கு உள்ளிட்ட தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட 80 சங்கங்கள் நீண்ட நாட்களாகவே போராடிட்டு வராங்க. ஸோ இந்த சங்கங்கள் எல்லாமே இந்த நிலையில் போராடிட்டு வர நிலையில் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து அமைக்கப்பட்ட இந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கத்திடம் 4 நாட்கள் கருத்துக்களை கேட்க உள்ளதாக தகவல் வந்திருக்குங்க. இது தொடர்பாக சில தகவல்களும் நமக்கு வெளியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெறும் அமைச்சு பணியாளர்களின் கல்வி தகுதியை உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை இந்த தகவலை போட்டிருக்காங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியராக யாராவது இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அமைச்சு பணியாளர்கள் 2% ஆல்ரெடி கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த பிடிபிஜியோடைய 2% கேஸ் பார்த்திங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்கிற டைமில் இப்போ இந்த மாதிரி பட்டதாரி ஆசிரியராக பதவி பெறும் அமைச்சு பணியாளர்களின் கல்வி தகுதியை ப்ராப்பராக செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரே டைமில் சைமல்டேனியஸ் டிகிரி யாராவது படிச்சிருக்காங்களா? ஸோ 10th 12th +2 இந்த மாதிரி கண்டிஷன் படிக்காமல் டிப்ளமோ படிச்சிருக்காங்களா? இந்த மாதிரி இந்த எலிஜிபிலிட்டியிலேருந்து அவங்க இறைக்கப்படும். ஸோ பட்டதாரி ஆசிரியராக பதவி பெறும் அமைச்சு பணியாளர்களின் கல்வி தகுதியை சரிபார்க்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் உள்ள 2% காலியிடங்கள் அத்துறையின் அமைச்சு பணியாளர்களின் பதவி உயர்வு மூலமாக நிரப்பப்பட்டு வருகிறதுங்க. அதன்படி நடப்பாண்டு அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் தமிழ் ஆசிரியருக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிக்கப்பட்டது. அதன்படி டெட்டரில் தேர்ச்சி பெற்ற 151 அமைச்சு பணியாளர்களுக்கு கலந்தாய்வு மூலமாக பட்டதாரி ஆசிரியர் பதவி வழங்கப்பட்டதுங்க. அவர்களுக்கு உடனடியாக பணிவிடைப்பு செய்ய பள்ளிக்கல்வித்துறை அறிவித்து செஞ்சுருக்காங்க. அவ்வாறு பணிவிடைப்பு செய்யும் பொழுது பட்டதாரி ஆசிரியர் பதவிக்குரிய கல்வி தகுதியை அவர்கள் பெற்றுள்ளனர் என்பதை உறுதி செய்ய வேண்டும். பிற மாநிலங்களில் ஆவணங்கள் இருந்தாலும் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும். அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இந்த தகவல் வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2013 பேட்சுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா, டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்னும் ஓரிரு தினங்களில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி வர காத்துட்ருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரமும் நமக்கு விரைவில் வர இருக்குது. இதற்கு உண்டான அப்டேட்டு விரைவில் நம்ம பார்க்கலாம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிட்டு வராருங்க. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் குறித்து முதல்வோட பேசுறதாக தகவல் வந்திருக்கு. 2013 டெட் பேட்சுக்கு உண்டான பாஸ்புண்டான போஸ்டிங்கும் போட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.